பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் வந்து சொல்கிறாங்க. எங்கள்கிட்ட வந்து செல்லு ரீசார்ஜ் கூட காசு கொடுக்குறது கிடையாது. எங்கள்கிட்ட வந்து அந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து வாங்குறதுக்கு இந்த வசதி இல்லை. நாங்கள் இயக்குநர்கிட்ட பேசும்போது பயோமெட்ரிக் எந்திரம் கொண்டாந்து பிஎஸ்சியில் வைக்கிறோம், அதில் வைங்கன்னு சொன்னார். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு அது ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு காசு கொடுக்கறது கிடையாது, அந்த செல்லு வாங்குறதுக்கு எதுவுமே கொடுக்காம எங்களை வந்து ஆன்லைனில் வந்து அது கிராமங்களில் எங்களை வந்து நாங்கள் சபார்டினேட் ஸ்டாஃபு எங்களுக்கு வந்து வரமாட்டாங்க. எங்களை வந்து ஃபீல்டு ஸ்டாஃப் நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து டெய்லி வர்ற மாதிரி இருந்தால் பிஹெச்சியில் பயோமெட்ரிக் எந்திரம் இருக்குது, நாங்கள் வந்து வைக்கலாம். ஆனால் ஃபீல்டில் வந்து எங்களுக்கு அலைவரிசை கிடைக்கல அப்படின்னு எங்களோட ஃபீல்டில் உள்ள டிஃபிகல்ட்டிஸ் அத்தனையும் நாங்கள் சொல்லியிருக்கோம். அதை எதுவுமே கவனத்தில் கொள்ளாமல் அவங்கள மிரட்டுறது, சவுண்டினியை கொடுப்பது, அவங்கள சம்பளத்தை படிப்பது சொல்லி பயமுறுத்துவது இதெல்லாம் தொடர்ந்து வருது. அதனால் நாங்கள் ஆன்லைன் வந்து இப்போ வந்து டிஜிட்டல் மயமாகலாம், நாங்கள் வந்து அதுக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் எங்களுக்கு வேலைகள் அதிகமாக இருக்குது. கிராமத்தில் அலைவரிசை கிடைப்பதே இல்லை. பகல் பூரா கிராமத்தில் வேலை பார்த்துட்டு வந்து இரவு நேரத்தில் குடும்பத்தை பார்க்கவே முடியல. அந்த இதை கம்ப்யூட்டரில் வச்சுட்டு அதை வந்து ஆன்லைன் என்ட்ரிக்கு உட்காரும்போது அது பார்த்திங்கன்னா எதாக இருந்தாலும் அது வந்து பிக்மியில் வருஷனை மாற்றிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அந்த வருஷனை மாற்றும் போது பார்த்திங்கன்னா அலைவரிசை கிடைக்காதனால நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் மன உளைச்சல் காரணமாக நிறைய சகோதரிகள் வந்து தன்னுடைய இன்னுயிரை நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிவிக்கிறோம். இந்த ஆன்லைன் என்ட்ரிக்கு வந்து பிளாக் லெவலில் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்கள் எங்களுடைய சகோதரிகளுக்கு சேவையை செய்யலாமல் அமைச்சு பணியாளர்களுடைய அலுவலக பணியை மேற்கொள்கிறாங்க. அதனால் நாங்கள் வந்து சொல்கிறோம், ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்கள் நியமிக்க வேணும்னு கேட்டிருக்கோம். அது வந்து என்எச்எம் நிச்சயமாக பண்ணலாம். கோடிக்கணக்கான ரூபாய் நிதி ஒதுக்கீடு பெறுகின்ற என்எச்எம் வந்து இது ஒரு சாதாரண விஷயம் தான். ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் நியமிப்பது பொது சுகாதாரத்துறையில் பார்த்திங்கன்னா ப்ரிவென்டபிள் டிசீஸ் தான். நாங்கள் வந்து நோயை தடுக்கின்ற பகுதி இப்போ அதை க்யூரிட்டிவ் ட்ரீட்மெண்ட்டாக மாற்றுவதாக எண்ணி இவர் நிறைய இடைஞ்சல்கள் ஏற்படுத்துவது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழக அரசு கனிவுடன் இதெல்லாம் பரிசீலிக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஏன்னா ஃபோனில் கூட பண்ண முடியல, ரீசார்ஜ் பண்ண முடியலன்னு சொல்கிறீங்க. உங்களுடைய ஊதியம் என்ன? எங்களுடைய ஊதியம் வந்து நாங்கள் பெறுகின்ற ஊதியத்தில் தான் இத்தனையும் செலவு பண்ண வேண்டியிருக்கு. எங்களுக்கு பதவி உயர்வு இல்லை, சம்பள உயர்வு இல்லாமல், பதவி உயர்வு இல்லாமல் உட்காந்துருக்கோம். நாங்கள் வந்து எங்களுடைய வாங்குகின்ற சம்பளத்தில் காலி பண்ணுற பணியையும் மேற்கொள்ள வேண்டியிருக்கு, இந்த ஆன்லைன் பணியை மேற்கொள்ள வேண்டியிருக்கு. முத்துலட்சுமி ரெட்டி நிதியுதவி திட்டத்தை பராமரிப்பதற்காகவும் பெருமளவில் செலவு செய்கிறோம் என்பதை நாங்கள் அதிகாரிகளிடம் தொடர்ந்து அறிக்கையாக சமர்ப்பிக்கின்றோம். உண்ணாவிரதமாக இருந்தாலும் சரி, பேரணியாக இருந்தாலும், மாவட்ட தலைநகர் ஆர்ப்பாட்டமாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கைகள் என்பது அரசாங்கத்திற்கு பதிவு செய்யப்படுகிறது. ஆனால் அழைத்து பேசியும் எங்களுக்கு தீர்வு எட்டப்படவில்லை என்பது வருத்தமளிக்கிறதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 10,000 சென்ட்ரு அது வந்து பார்த்திங்கன்னா காலி பண்ணங்கள்லாம் போயிட்டு இப்போ வந்து 7,000 சென்ட்ரு தான் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் வந்து இந்த 7,000 சென்ட்ரு பேரும் பெருமளவில் தமிழகத்தில் இருக்கின்றவர்கள் வந்து போராட்ட காலத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு தீர்வு எட்டணும். பெண்கள் எவ்வளோ வேலைகள் இருக்கும், பெண்களுக்கு வந்து போராட்டத்துக்கு வேண்டிய இதில் பெண்களுக்கு அத்தனை வேலையும் விட்டுட்டு இன்றைக்கி வந்து ஃபீல்டில் வந்து களத்தில் வந்து போராட்டத்தில் நிற்கிறாங்கன்னா எங்களுடைய நியாயமான கோரிக்கையை அரசாங்கம் கண்டிப்பாக பரிசீலிக்கணும் என்பது எங்களோட வேண்டுகோள். காலை 8லேருந்து 5, 8 to 4, அதில் 9 to 5. அதனால் வந்து எங்களை வந்து ஃப்ராஸ் அட்டண்டன்ஸ், இந்த அட்டண்டன்ஸ் வைங்க, பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் வைங்கலாம் சொல்கிறது வந்து ஏற்புடையதல்ல.